ஹலோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு 100 லேர்னிங். எல்லாருமே சோஷியல் எக்ஸாமுக்காக சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு மேம் நம்புகிறேன். கண்டிப்பாக சென்டம் எடுத்துடலாம், கவலையே வேணாம். ஸோ இன்னைக்கு மேம் என்ன கொண்டு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் 35 மார்க் ஆன்சர் இன் டீட்டெயில். இப்போ நீங்கள் ஒரு சாப்டர் எடுக்கிறீங்க, அதில் வந்து ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க டீட்டெயில் புக் பேக்கில். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 2 படிச்சுட்டு 1 விட்டுறீங்க. கரெக்டாக அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது? அதனால தான் இந்த டாப் 35 மார்க் கொண்டு வந்திருக்கேன். ஸோ என்ன பண்ணுங்க, இது எல்லா கொஸ்டினையும் பாருங்கள், செக்ரிகேட் பண்ணுங்கள், எதை படிச்சிட்டிங்க எதை படிக்கலன்னு பாருங்கள், படிக்காதெல்லாம் படித்து முடிச்சிருங்க. ஓகே, ஸோ கொஸ்டின்குள்ளே போகலாமா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மெயின் காஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து ரோல் பிளேட் பை த 19th century ரிஃபார்மர்ஸ் இம்பார்ட்டன்ட். டிஸ்டிங்விஷ் பிட்வீன் வெதர் அண்ட் கிளைமேட், அலுவியல் சாயில் பிளாக் சாயிலில் இம்பார்ட்டன்ட். கிவ் ரீசன் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரீசன் பிகின் பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா இம்பார்ட்டன்ட். சவுத் வெஸ்ட் மான்சூன் இம்பார்ட்டன்ட். மேஜர் இஷ்யூஸ் ஃபேஸ்டு பை த ஃபார்மர்ஸ் ஆஃப் இந்தியா இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் பார்த்துக்கோங்க, சீஃப் மினிஸ்டர் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி குளோபலைசேஷன், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். அப்போ நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, இந்த கொஸ்டின் படித்தாவே 2 மார்க் படிச்சிடுறீங்க, அதே நேரத்தில் டீட்டெயிலும் படிச்சிடுறீங்க. ஸோ டேர்ம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி பிளாக் மணி காசஸ், அதுக்கப்புறம் எஃபெக்ட் ஆஃப் வேர்ல்டு வார் 2, அதுக்கப்புறம் அவுட் பிரேக் ஆஃப் வெல்லூர் ரிவால்ட் 1806. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி சிவில் டிசோபியன் மூவ்மெண்ட்டில் இந்தியாவோட தமிழ்நாட்டோட ரோல் என்ன, அது டிஸ்டிங்விஷ் இன் வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ், மெட்டாலிக் அண்ட் நான் மெட்டாலிக். ஸோ இது எல்லா கொஸ்டினுமே பார்த்துக்கோங்க. அதே சாயில் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுறோம், இந்தியன் சாயிலும் அதே நேரத்தில் தமிழ்நாடு சாயில்ஸும் பார்த்துக்கோங்க. கேரக்டர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எல்லா சாயிலும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரோட்வேஸ் கண்டிப்பாக பார்க்கணும். ரோட்வேஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லா ரோட்வேஸும் பார்த்து வச்சுட்டா 8 மார்க்கும் எழுதிக்கலாம், 5 மார்க்கும் எழுதிக்கலாம். 5 மார்க்கில் கேட்டால் டைப்ஸ் எல்லாத்தையும் எழுதிட்டு ஒரு 5 ரோட்வேஸை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். 8 மார்க்கில் எல்லாமே எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், க்ரோத் ஆஃப் எம்என்சி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இது எல்லாமே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரி, மினரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி, இது எல்லாமே இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் தரவு பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு மேம் கொடுத்துருக்கேன். ஸோ பாருங்கள், ஏன் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லா டீட்டெயிலுமே நம்ம படித்தோம் அப்படின்னா தான் நம்மளால இன்டீரியர் 2 மார்க்காக இருந்தாலும் சரி, இல்லை இன்டீரியர் 1 மார்க் கேட்டாலும் அட்டன் பண்ண முடியும். ஸோ அதனால் எல்லாமே படிச்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். பட் இந்த டாப் 30 கண்டிப்பாக படிச்சிருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணியே ஆகணும். ஓகே, 25th கொஸ்டின் பாருங்கள், டிவிஷன் ஆஃப் நார்தன் மவுண்டன்ஸ், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அர்பனைசேஷன், நான் சொன்ன டேர்ம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட், ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா, ரிவால்ட் ஆஃப் 1857, அதுக்கப்புறம் ஜிடிபி. ஸோ இந்த டேர்ம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அந்த மாதிரி கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பாக நீங்கள் பார்த்தாகணும். ஓகே, ஸோ இதுதான் டாப் 30 கொஸ்டின். இந்த டாப் 30 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக நீங்கள் தரவு பண்ணியிருக்கோம். தரவு பண்ணாதவங்களாம் தரவு பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா டீட்டெயிலும் படித்து இன்டீரியர் 2 மார்க் 1 மார்க் எது கேட்டாலும் நம்ம அட்டன் பண்ணுற அளவுக்கு இருந்தால் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணிடலாம், சோஷியலில் சென்டம் வாங்கிடலாம், தட்டி தூக்கிடலாம். ஆல் தி வெரி பெஸ்ட்.